ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் டிஎன் ஸ்டடி கைடில் வந்து 12th ஸ்டாண்டர்டோட தமிழ் கொஸ்டின் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இப்போ வந்து இங்கிலீஷ் கொஸ்டின் பார்க்குறோம். நம்ம சேனல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மேக்ஸு, சயின்ஸு தனித்தனி கொஸ்டின் போடுவோம். எக்கனாமிக்ஸு, காமர்ஸ் எல்லா கொஸ்டின் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். இது வந்து ஹாஃப் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் 12th ஸ்டாண்டர்டோடது வித் ஆன்சர் கீ வரைக்கும் இருக்குது. லாஸ்ட்டில் ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 90 மார்க்குக்கு 90 மார்க்கு 3 hours எக்ஸாமினேஷன் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு டோட்டல் 21 வேர்ட்ஸ் இருக்குது. 21 வேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் எழுதணும். ஓகே, நான் அந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன், இதை மட்டும் சொல்லிட்டே போகிறேன். நீங்கள் அதுக்கு சினானிம்ஸ் பார்த்தா போதுமானது. ஃபஸ்ட்டு கேள்வி ஐ ஃபாலோ மை ஃபேன்சி அண்ட் ஆஸ்க் நோ மேன்ஸ் பர்மிஷன். ஃபேன்சிக்கு என்ன சினானிம்ஸு? ஆன்சர் கீ கடைசியில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. செகண்ட் வெக்ஸேஷன். மூணாவது இம்பார்ட்டண்ட். இந்த 3க்கு சினானிம்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து 3 கேள்வி ஆண்டனிம்ஸ். 1 அன்டிஸ்பைஸ்டு, ஆப்டிமிஸ்டிக், ஸ்டடி, டெமான்ஸ்ட்ரேஷன். இந்த 4 கேள்விக்கு ஆண்டனிம்ஸ் கேட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 சினானிம்ஸ், அதுக்கடுத்து 4 கேள்வி ஆண்டனிம்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தோம்னா சூஸ் த சூட்டபிள் மீனிங் ஆஃப் த இடியம்ஸ். ஃபவுண்ட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் கேட்டுருக்காங்க, இடியம்ஸ் கேட்டுருக்காங்க. ஓகே, டவுன் டு எர்த், ஹோப், அன்எம்ப்ளாய்டு, இது அண்டு லக்கி, இதுக்கு இடியம்ஸ் கேட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாங்க போகலாம். சூஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் த பிளண்டட் வேர்டு. ஆன்சர் கீ லாஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஆன்சர் கீ லாஸ்ட்டில் இருக்குது. அதுக்கடுத்து ரிப்ளேஸ் த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்ட் வித் ஈக்குவல் த அமெரிக்கன் இங்கிலீஷ். பிரிட்டிஷ் டு அமெரிக்கன் இங்கிலீஷ் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கடுத்து அண்டர்லைன் த வேர்ட் இஸ் சூட்டபிள் ப்ரேசல் வெர்ப் சொல்லியிருக்காங்க. 14 கொஸ்டின். 15 டைனிங் டேபிள், இது காம்பினேஷன் வேர்டு சொல்லியிருக்காங்க. 16 ஐடென்டிஃபை த சென்டென்ஸ். இது எஸ்ஓசியா, சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் அண்ட் அட்வெர்ப், அந்த இதை சொல்லியிருக்காங்க. எஸ்ஓவி சொல்லுவோம் நம்ம. அதுக்கடுத்து 17 ஃபில்லிங் த பிளாங்க் சூட்டபிள் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். அதுக்கடுத்து 18 சூஸ் த ட்ரை சிலபிக் வேர்டு. 19 சூஸ் த அப்ரோப்ரியேட் கொஸ்டின் டேக் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். லெட்ஸ் கெட் அப் ஏர்லி அண்ட் த டூ எக்ஸசைஸ். 20 சூஸ் த அன்கிளிப்டு ஃபார்ம் ஆஃப் டீனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கூட 1 வேர்டு. நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4 கேள்வி எழுதணும். ரீட் த ஃபாலோவிங் செட்ஸ் ஆஃப் போய்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் எனி 4 செட்ஸ். ஓகே, இது ரீட் பண்ணிவிட்டு அது எழுத சொல்லிடுவாங்க. இதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை எழுதிக்கலாம். ஈஸியான கேள்வி தான், கொஞ்சம் நீங்கள் கவனமாக ரீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 12th இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த கேள்வி ஃபுல்லாக பாருங்கள். இது மேக்ஸிமம் உங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. செக்ஷன் 2ல் 3x2, அதாவது 3 கொஸ்டின். டூ அஸ் டைரக்டர் ஆன்சர் எனி 3 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. சேஞ்ச் இன்டூ இன்டைரக்ட் கொஸ்டின், சேஞ்ச் இன்டூ கம்பேரிட்டிவ் டிகிரி, பிகின் வித் ஹேட். இது கம்பைன் தீஸ் 2 சென்டென்ஸ் இன்டூ எ சிங்கிள் சென்டென்ஸ். ரெண்டையும் சேர்த்து இது ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அது சிங்கிள் சென்டென்ஸை மாற்றணும். அதுக்கு அடுத்து இது 2 கேள்வி எழுதணும். எக்ஸ்பிளைன் எனி 2 ஃபாலோவிங் த ரெஃபரன்ஸ் அப் டு த கண்டென்ட்டை. 1க்கு 3 மார்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3ல் ஏதாவது 2 எழுதுனா போதுமானது. அதுக்கடுத்து 2 மார்க் கொஸ்டின். ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின் இன் நாட் மோர் தென் 30 வேர்ட்ஸ். 30 வேர்ட்ஸ்க்குள்ளே எழுத சொல்லியிருக்காங்க. 30 வேர்டுக்குள்ளே எழுதிருங்க. அந்த 3ல் 2 எழுதுனா போதுமானது. அதுக்கடுத்து 3 மார்க் கொஸ்டின். ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் சொல்லியிருக்காங்க. 37, 38, 39.
37, 38, 39 அண்ட் 40. 4 கேள்வி கொடுத்து 3 பேர் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 40 வந்து எக்ஸ்பிளைன் த ஹெட்லைன்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங்ஸ். ஓகே, அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின். ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே எழுதணும். இது வந்து 150 வேர்டில் எழுத சொல்லியிருக்காங்க பேராகிராஃபு. ஆன்சர் த ஃபாலோவிங் இன் எ பேராகிராஃப் அபவுட், இது 150 வேர்டு எழுதி சொல்லுவாங்க. அல்லது கொஸ்டின் 43 வந்து உங்களுக்கு தெரியும், ஈஸியானது. பேராகிராஃப் படிச்சுட்டு அதை அப்படியே நம்ம மாற்றி எடுத்தது. 44 ரைட் எ சம்மரி ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் மேக் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சம்மரி பண்ணுங்கள், இல்லை மேக் நோட்ஸ் பண்ணலாம். 45 வந்து ரெஸ்பாண்ட் டு அண்ட் ஆட் காலிங் ஃபார் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். வாண்டட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி லெட்டர் எழுதணும் அதை கேட்டிருக்காங்க. ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஷேரிங் யுவர் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சென்னை. சென்னைக்கு நீங்கள் எப்படி போனீங்க அந்த இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க, சென்னைக்கு போனதை பற்றி. அதுக்கடுத்து 46 போட் த எரர்ஸ் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. இதில் வந்து எரர் இருக்குது, அதை வந்து நம்ம கரெக்டாக எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து 47 டெவலப் த கின்ஸ் இன்டு எ ஸ்டோரி ஆஃப் 150 வேர்ட்ஸ். 150 வேர்ட்ஸ் எழுத சொல்கிறாங்க, ஏன்னா அது 5 மார்க் கொஸ்டினால். ரீட் த ஃபாலோயிங் பேசஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் தட் ஃபாலோ. இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் பண்ணணும். எத்தனை கொஸ்டின்? 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. அது 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் போதுமானது. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கொஸ்டின் பார்த்தோம். இப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து பின்னாடி வருது. ஓகே, 12th ஸ்டாண்டர்ட் ஹால்ஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் ஆன்சர் கீ. ஓகே, பார்ட் 1 அந்த 1 வேர்டுக்கு என்னென்னு பார்த்தோம்ல, அது 1 வேர்டுக்கு இது ஃபுல்லாக ஆன்சர் கீ. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, மெதுவாக நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை போட்டு எழுதி பார்த்துக்கலாம், ஈஸி. இதில் எழுதியிருக்கு எல்லாம். அந்த 12th பொறுத்தளவில் கொஞ்சம் உட்காந்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நீங்கள் வந்து படித்து எழுதி பார்க்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து மனசில் நிற்கும், மைண்டில் நிற்கும். ஸோ எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இப்போ இன்னும் 2 மந்த்ஸ் இருக்குது. 2 மந்த்ஸ் இல்லை, மார்ச் வரைக்கும். மார்ச்னா 3 மந்த்ஸ் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டடி கண்டினியூஸ்லி டெய்லி. மினிமம் ஒரு 1 ஹவராக தான் நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுங்க, உங்கள் லைஃப் எங்கேயோ போயிடலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த டயத்தில் படிங்க. நீங்கள் மற்ற வீடியோ மொபைல் பார்க்கணுன்னு பாடிட்டு மொபைல் பார்த்தாலும் இப்படி ஒரு வீடியோவை பாருங்கள். பட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது டிஎன் ஸ்டடி கைடு. வணக்கம்.